மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ நீங்கள் போட்டது தென் மண்டல பூத் கமிட்டி அந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் ஹோம் மினிஸ்டர் வருதுங்கிறது இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. சிங்கம் மாதிரி வரணும். வந்தார்னா அமித்ஷா வந்தார்னா தமிழ்நாடு பயப்படணும். இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத மீட்டிங்லாம் வந்தார்னா அமித்ஷான்ற பேர் டேமேஜ் ஆகிடும். அந்த அளவுக்கு கிரௌட் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு கிரௌட் இல்லை. அமித்ஷாவே சொல்லிட்டு போகிறதா நம்ம கேள்விப்பட்டோம். விஜய் மாநாடு அப்போ விஜய் மாநாடு அன்னைக்கு போட்டது யார் மேலே தப்பு? நீங்கள்லாம் பார்த்து பண்ணிருக்கணும் இல்லையா? அமித்ஷா வந்து தமிழ்நாட்டை அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா துணை முதல்வர் பதவி எனக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று பாஜக தலைவரிடம் அமித்ஷா கூறினார். ஓகே, டிமாண்ட் பண்ணுங்க. டிமாண்ட் பண்ணுங்க, துணை முதல்வர் எங்களுக்கு வேணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நீங்க முதலமைச்சர். ஸோ அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்க வேண்டியது பாஜகவுடைய கடமைன்னு அண்ணாமலை சொன்னாரா? அமித்ஷா சொல்லி. என்னதான் அகில இந்திய கட்சியுடைய உள்துறை அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெரிய இடம் இல்லையே சார். ஜெயிக்கணும்னா நீங்க வந்து அதிமுக முதுகுல சவாரி பண்ணி தானே சார் ஜெயிக்க முடியும். இந்த ரியாலிட்டி அமித்ஷாக்கு தெரியாதா? இந்த ரியாலிட்டி அமித்ஷா தெரிஞ்சும் தெரியாம இருக்காரா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல. ஊழல் வாரிசு அரசியலை வச்சு நீங்க ஓட்டு வாங்குறதுங்கிறது தமிழ்நாட்டில் இனிமே கிடையாது. என்ன வேடிக்கைன்னா ஊழலை பத்தி பேசினார். அந்த ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தான் உள்துறை அமைச்சர். இடி உங்க பாக்கெட்ல இருக்குது. நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்போ நடவடிக்கை எடுக்க முடியலன்னு? எல்ஜி வந்து ஒரு சிறந்த மனிதர். வயது மூப்பு, உடல்நடை சரியில்லாதனால காலமாயிட்டார். ஒருத்தர் கூடவா டெல்லியிலேருந்து வர முடியல உங்களுக்கு? பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ வரணும்னு கேட்கல. கேபினெட்லேருந்து ஒரு மினிஸ்டர், ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு தலைவர். எங்க 70 வருஷமா 60 வருஷமா ஆர்எஸ்எஸ்க்கு உழைத்த எல்ஜிக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? நீங்க பிரைம் மினிஸ்டருக்கு சார்பாக முதலமைச்சர் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தினார். ஆன் பிகாஃப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சீஃப் மினிஸ்டர் பண்றேன் அப்படின்னு பண்ணார். ஸோ ஸ்டாலின் வந்து பாஜக கொள்கை எதிரியா இருக்கலாம், ஆனா இறந்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் ஸ்டாலின் முக்கிய இடம் வகிச்சார்னு பாஜக தலைவர்களே சொல்றாங்க. ஸோ அந்த பிராமண வெறுப்பு விரோதங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேந்து வருதுன்றது நான் நம்புறேன். திமுக கிட்ட இருந்து இல்லைன்னா மைத்ரேயனை சேர்த்திருக்க மாட்டேன். கலைஞர் இருந்தாருன்னா மைத்ரேயன் நிச்சயம் சேர்த்திருக்க மாட்டேன். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ்யம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். கடந்த 22ஆம் தேதி நெல்லையில் பாஜகவுடைய பூத் கமிட்டி மாநாடு, ஒரு தென் மண்டல பூத் கமிட்டி மாநாடு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கு கொண்டார். திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். உதயநிதி, அதே போல் ராகுல் காந்தி, அவங்கள வாரிசுகள் பதவிக்கு வர முடியாது, உதயநிதி முதல்வராக முடியாது, ராகுல் காந்தி பிரதமராக முடியாது அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு காட்டமான உரை. ஒரு மண்டல், அதாவது ஒரு பூத் கமிட்டி மாநாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு. பேச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நயினார் வீட்டில் டீ பார்ட்டி வேறு நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்த மாதிரி தெரியல. அவருடைய பேச்சும் வழக்கமான ஒரு டெம்ப்ளேட்டாக தான் அவருடைய பேச்சு இருந்ததாக நாமளே பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அமித்ஷா அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன சார்? இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத மீட்டிங்லாம் வந்தார்னா அமித்ஷான்ற பேர் டேமேஜ் ஆகிடும். சரி, உள்துறை அமைச்சருங்கிறது பிரதமருக்கு அடுத்தபடியான ஒரு கேட்டகரியில் வரவர். டாப் 5ல் வந்து ஒன் ஆஃப் தி டாப் 5. அதுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, அமித்ஷா வந்து பாஜக பலப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தமிழ்நாடு மாநாடு மாதிரி இருக்கணும். தமிழகம் முழுக்க மாநாடு. இப்போ நீங்கள் போட்டது தென் மண்டல பூத் கமிட்டி, நாளை கன்னியாகுமரி மாவட்ட பூத் கமிட்டி, அந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் ஹோம் மினிஸ்டர் வருதுங்கிறது இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. பிரைம் மினிஸ்டர் வந்தார்னா ஒரு மீட்டிங் வருவார். கங்கை கொண்ட சோழன், ராஜராஜ சோழன் வந்தார், ராஜேந்திர சோழன் வந்தார், டக்குன்னு முடிச்சு போயிட்டே இருந்தார். தமிழுக்கோசரம் வந்தார். இப்போ அடுத்த ஹோம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சியை வளர்க்கணுன்னா இந்த மாதிரி பண்ணுறதை விட
தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சென்னை மதுரை போன்ற நகரங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும். நம்பர் கேம் தான் எப்பவுமே. இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க? 50,000 1,00,000 பாதி பேர் காலியாக இருந்தது பார்த்தோம். நான் வந்து தமிழக நிர்வாகிகளை குறை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அவங்கள நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனாலும் ஹோம் மினிஸ்டர் வந்தால் வரணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு உத்வேகம் தொண்டர்களிடம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கவலை வருது. அவரை பார்க்க வருவாங்க, அவர் கேட்க வருவாங்க. ஏன் அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு க்ரௌட் இல்லைன்னு அமித்ஷாவே சொல்லிட்டு போகிறதா நம்ம கேள்விப்பட்டோம். அன்றைக்கி விஜய் மாநாடு. அப்போ விஜய் மாநாடு அன்றைக்கி போட்டது யார் மேலே தப்பு? நீங்கள்லாம் பார்த்து பண்ணியிருக்கணும் இல்லையா? தமிழ்நாடு பாஜக மேலேயும் சில தவறுகள் இருக்குது. சரி போட்டிங்க. அமித்ஷா வந்தார், வந்து என்ன பேசினார்? ஊழல்ங்கிறது தேர்தல் இஷ்யூவாக மறைஞ்சு போய் 20 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டில். ஊழல் ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஊழல் ஒரு மேட்டரே கிடையாது. ஊழல் வாரிசு அரசியலை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் இனிமேல் கிடையாது. நீட்டு வச்சு அந்த மாதிரி பண்ணியாவது போன வாட்டி ஸ்டாலின் உதயநிதி வாங்கினாங்க, ஏதோ ஒரு கிமிக் பண்ணாங்க. ஆனால் அந்த ஊழல் வாரிசு தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை. நீங்கள் தப்பாக எடுத்துக்காது, அதுதான் நடக்குது. எந்த கட்சி வந்தால் என்னப்பா எல்லாம் திருட்டு பசங்க, எல்லாம் ஊழல்வாதி, எவனுக்கா ஒருத்தனை போடு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இவன் நல்லவன் இவன் ஓட்டு போடுன்னு யாருக்கும் சொல்கிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து திருப்பி ஸ்டாலினையும் ராகுலையும் அட்டாக் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ஹோம் கிரவுண்டாக வச்சுக்கிறது தப்பு. ஏன்னா இங்கே வந்து லோக்கல் இஷ்யூஸ் எடுத்து ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அமித்ஷா பேசினாரான்னு நானும் தேடி பார்த்தேன், ஒன்றுமே காணோம். ஊழலை பற்றி பேசினார். என்ன வேடிக்கைன்னா, அந்த ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தான் உள்துறை அமைச்சர். இடி உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்கம் டேக்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. பவர்ஃபுல் மேன் இந்த இந்தியா. நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்போது நடவடிக்கை எடுக்க முடியலன்னு? அண்ணாமலை கொடுத்த ஃபைல் எல்லாம் என்ன ஆச்சு? பொட்டியாக கவர்னர்கிட்ட கொடுத்தது என்ன ஆச்சு? நடவடிக்கை எடுக்கலை. இது கேள்வி கேட்டே போகலாம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து கட்சியை பலப்படுத்தி கூட்டணியை வந்து மேம்படுத்தி செய்வாரா அப்படின்றது இந்த வாட்டி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அமித்ஷா சொன்னாராம் அதிமுகவோட கூட்டணிங்கிறது உறுதியாச்சு. அதில் திருப்பி நீங்கள் வந்து சந்தேகத்தை கலப்பாதீங்க. அது இட்ஸ் ஃபார்கான் கன்க்ளூஷன், டீல் முடிஞ்சு போய். முதலமைச்சராக எடப்பாடியை அப்படின்னு ஏன் அனௌன்ஸ் பண்ணலைன்னா ஸ்ட்ராட்டஜிக் காரணம் ஒரு வார்த்தையை சொன்னாராம் அந்த மீட்டிங்கில். அதென்ன சார் ஸ்ட்ராட்டஜிக் காரணம்? ஸ்ட்ராட்டஜிக் காரணத்தினால நான் சொல்லலை. தமிழ்நாட்டில் அதிமுக தானே சார் பெரிய கட்சி. அதிமுக பெரிய கட்சி. இப்போவே முன்னாடியே சொன்னால் அவங்களுக்கு வந்து பலம் கூடும், அப்புறம் சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கலாம். அண்ணாமலை சொல்லிட்டாரு மேடையில். ஆமாம், அப்புறம் சொன்னாலும் அப்புறம் இவங்க தலைவர்லாம் சொன்னாங்களாம், ஐயா இது வந்து நல்லா இல்லை நீங்கள் பண்ணுறது. நாளைக்கு வந்து பழனிசாமி கோச்சிட்டு போயிட்டான்னா கதை கந்தலாக போயிடும், அவங்க ஒரே கடுப்பில் இருக்காங்க, தயவுசெய்து நீங்கள் ஏதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்க. ஆல் ரைட், வி வில் டிமாண்ட் வைஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னாராம். உடனே இவங்கெல்லாம் ஒன்றும் பதிலே சொல்லலையா தமிழகத்தா. என்ன சார், அமித்ஷா வந்து தமிழ்நாட்டை அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா துணை முதல்வர் பதவியை வந்து பாஜக கேட்குறாங்க. பதவி எனக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று பாஜக தலைவரிடம் அமித்ஷா கூறினார். ஓகே, டிமாண்ட் பண்ணுங்கிறாங்க. டிமாண்ட் பண்ணுங்க, துணை முதல்வர் எங்களுக்கு வேணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் முதலமைச்சர். அப்படி ஒரு டீல். அதுக்கு தலைவர்லாம் சொன்னாங்களாம், சார் அந்த மாதிரி டீல்லாம் போட்டால் ஒத்து வராது, முதல்ல நம்ம எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லிவிடுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போய் நமக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம். டீல் மாதிரி போட்டால் நல்லா வராது. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுக, அதை பகைச்சிக்கவும் முடியாது, அது கூட நம்ம வந்து ரொம்ப விரோதம் பாராட்டவும் முடியாது அப்படின்றது. ஆல் ரைட், யூ டேக் அ டெசிஷன் அப்படின்ட்டாங்களாம். அப்புறம் அண்ணாமலை நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் தான் வந்து கூட்டணிக்கு எதிராக இருக்கிறதா ஒரு கருத்து நிலவருது தமிழ்நாட்டில். அண்ணாமலைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி பிடிக்கலை, அண்ணாமலை வெளியில் போனார், இந்த மாதிரி ஒரு ரூமர் எல்லாத்துலேயும் கிளம்புறதுனால
உங்கள் வாயால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விடுங்க. ஸோ அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்க வேண்டியது பாஜகவுடைய கடமைன்னு அண்ணாமலை சொன்னாரா? அமித்ஷா சொல்லி தான் அண்ணாமலை சொன்னாரா? அமித்ஷா சொல்லி அண்ணாமலை சொன்னார். ஓகே. அண்ணாமலை எப்பவுமே கட்சி என்ன சொல்கிறதோ அதுபடி கேட்பார். அவருக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். அந்த தனிப்பட்ட கருத்தை சொல்லிவிட்டு அதோடு விட்டுருவார். ஓகே. அது கெட்டியாக பிடிச்சிக்க மாட்டார். அவர் கருத்தை சொல்லிடுவார். இப்போ அந்த கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல கூட அவர் இல்லை. ஏன்னா எந்த எக்ஸ் பிரசிடென்ட் எந்த பதவியும் கிடையாது. எந்த பதவியும் இல்லை. எந்த பதவியும் இல்லை. வரைக்கும் எந்த பதவியும் பெரிய பதவி இல்லை. அண்ணாமலை சொல்கிறது வந்து ஒரு தமிழக பாஜகவோட வேதவாக்காக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் அமித்ஷா கூப்பிட்டு அண்ணாமலை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தையை முதலமைச்சர் அப்படிங்கிறத சொல்கிறீங்க, நயினார் நீங்களும் சொல்கிறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான். ஏன் அமித்ஷா சொல்லலை? அமித்ஷா வந்து இப்போ அதான் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ட்டார். அவர் அது என்ன ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் புரியல. தட் இஸ் தமிழ்நாட்டு தலைவர்கள் எடப்பாடிக்கு ஈக்குவல், நான் வந்து எடப்பாடிக்கு ஈக்குவலா அப்படின்ற மனநிலையில் இருக்கிறதா ஒரு பாஜக தலைவர் என்கிட்ட சொன்னார். ஓகே. எடப்பாடியோட நான் சுப்பீரியராக இருக்கேன், எடப்பாடியோட நான் சுப்பீரியர், உங்களெல்லாம் ஹானர் பண்ண முடியாதுங்கிறாரு. நான் வந்து உங்கள் கூட இறங்கி லெவலில் வந்து அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லணுமா? நான் யூனியன் ஹோம் மினிஸ்டர், நான் வந்து அகில இந்திய கட்சியோட உள்துறை அமைச்சர். என்னதான் அகில இந்திய கட்சியோடைய உள்துறை அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெரிய இடம் இல்லையே சார். ஜெயிக்கணும்னா நீங்க வந்து அதிமுக முதுகுல சவாரி பண்ணி தானே சார் ஜெயிக்க முடியும். இந்த ரியாலிட்டி அமித்ஷாவுக்கு தெரியாதா? இந்த ரியாலிட்டி அமித்ஷா தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காரா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல. என்ன காரணம்னு புரியல. சில பேர் சொல்கிறாங்க அமித்ஷா வந்து அதிமுகவை முழுக்க நம்பாததுக்கு காரணம் அவர் மகன் போட்ட சில கண்டிஷன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப திமுகவை எதிர்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் மகன் வந்து ஒரு 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 கண்டிஷன் போடுறாரு. ஜெய்ஷா அப்படின்னு ஒரு ரூமர் வருது. ஓகே. டெல்லி இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க ஜெய்ஷா இஸ் ஃபார் டிஎம்கே. அதனால் வந்து ரொம்ப அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆக மொத்தம் நான் என்னத்துக்கு எடப்பாடியை தூக்கி முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைக்கணும்? நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை சார், பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா அதிமுகவுடைய தயவு வேணும். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும் கூட அதிமுக தயவு. ஒரு எம்எல்ஏ கரெக்ட், நீங்கள் சொன்னது சரியான வார்த்தை. ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்கணும்னா கூட அதிமுகவோட தயவு வேணும். அப்படி இருக்கும்போது அமித்ஷா இப்படி விடாப்படியாக இருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, திருப்பி சொல்ல மாட்டேங்கிறார். இவங்க தமிழ்நாடு பாஜக தலைவர்கள்லாம் அமித்ஷா போய் அதிகாரம் பண்ண முடியுமா? முடியாது, நிச்சயமாக முடியாது. என்னதான் இருந்தாலும் அவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்து தான் பேசுவாங்க. இல்லை சார், இங்கே ஐபி ரிப்போர்ட் போகுது, பல பேர்கிட்ட அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க, குருமூர்த்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அவரும் அடிக்கடி பிரீஃப் பண்ணுறாரு. அவர் குருமூர்த்தி உண்மையான கல நிறுவத்தையும் எடுத்து சொல்கிறார். இத்தனையும் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கீங்கன்னா அப்போ அமித்ஷாவின் குடும்ப பிரஷரான்ற கேள்விக்கு பதில் கிடைக்கணும்ல. எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு எந்த பக்கத்துலேருந்து விடை கிடைக்கலன்னா அமித்ஷா குடும்பம் இதில் இன்வால்வ்டாக இருக்குமோன்ற ஒரு கேள்வி எழுதானே எழும், நேச்சுரலாக எழும். அதை மறுக்க வேண்டியதோ அது இல்லைன்னு சொல்ல வேண்டியதோ அதை அந்த பொய்ங்கிறது உங்கள் கையில் தானே இருக்குது. ஓகே சார், அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. அது ரொம்ப டூ ஏர்லி. அது வந்து கட்டாயப்படுத்தி கூட்டணி வச்ச மாதிரியே தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி வச்சாச்சு, ஜெல்லாக வேண்டியதில் பல்வேறு பிரச்சனை இருக்குது. அதை நாமளே அதை பற்றி பல முறை பேசியிருக்கோம். இன்னும் இந்த கூட்டணி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும், பல கட்சிகள் கூட்டணிக்குள்ளே வரணும், தேமுதிக உள்ளே வரணும், பாமக உள்ளே வரணும். தேமுதிக திமுக கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாமக 2ஆக உடஞ்சிருக்குது, ஏபின்னு உடஞ்சிருக்கு, பெரியவர் சின்னவர்னு அங்கே ஒரு மிகப்பெரிய மோதல் இருக்குது. ஸோ நம்மளை சுற்றி இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க? பாமக பிரச்சனையோ தேமுதிகவையோ அகாமடேட் பண்ணுறதுல பாஜகவுக்கு என்ன குழப்பம் இருக்குது? அதை ஏடிஎம்கே பார்த்துக்கிட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பிஜேபி இருக்கா? அமித்ஷா முதல்ல காட்டின இன்ட்ரெஸ்ட்டு டாக்டர் ஐயாவையும் அன்புமணியும் ஒன்றா சேர்க்கறதுலையும் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளே கொண்டு வரதுலையும் முதல்ல காட்டின இன்ட்ரெஸ்ட் இப்போ காட்டலைங்கிற மாதிரி தான் எனக்கு வர தகவல் வருது. ஏன் அது என்னன்னு தெரியல. ஏன்னா அமித்ஷாட்ட சொன்னாங்களாம், ஐயா அன்புமணிகிட்ட கூப்பிட்டு பேசுங்க, ராம்தாஸ்கிட்ட பேசுங்க, பிரேமலதாஸ்கிட்ட பேசுங்க, இட்ஸ் ஆல் ரைட் இது ஓகேன்னு சொல்கிறாரு தவிர அவர் காதில் வாங்கிக்கிறாரு தவிர நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். அகெயின் இது என்ன காரணம்னு தமிழ்நாடு
பாஜக தலைவர்களை யாருக்குமே புரிஞ்சிக்க முடியல. அவங்க எடுத்து சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அன்புமணி ஒத்துன்றுவார். பிரதமர் வந்து டூ பீங் எ மேன். அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆட்சி செப்டம்பர் மாதம் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு நியூயார்க் போகிறார். அவர் வேர்ல்டு லெவலில் சுற்றின்னு இருக்கார். நீங்கள் தான் இந்தியாவை பார்த்துக்கிறார். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து கூப்பிட்டு உட்கார வச்சு, வாமா பிரேமலதா என்னம்மா ஆகணும் உங்களுக்கு எம்பி சீட்டு தான் நம்ம ராஜ்யசபாவுக்கு சுதீஷ்க்கு தரமா அப்படின்னு பேசி கீசி பண்ணி விட்டிங்கன்னா மீதி நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம். ஏடிஎம்கே கூட தரலனாலும் பாஜகவால் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கொடுக்க பாஜகவால் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் கொடுக்க முடியும், ஏதாவது பண்ண முடியும். திருநாவுக்கரசர் ஆக்கின மாதிரி ஆக்க முடியும். கண்டிப்பாக முடியும். எல்ஜி எம்பி ஆகலையா, அது பண்ண முடியும். அது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது முன்னாடி எல்லாம் தமிழக தலைவர்கள் அமித்ஷாவுக்கு நெருக்கமானவர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஏதோ பண்ணுங்கள், சேர்த்து வைங்க, சிமெண்ட் பண்ணுங்கள். அவர் வராரு, ஏதோ பேசுகிறாரு, போயிடுறாரு. தவிர முன்ன இருந்த அந்த அளவுக்கு இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன் இல்லை இப்போ அமித்ஷாட்ட அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஓகே, அமித்ஷா அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தாருன்னா அமித்ஷாவோட இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டில் குறைஞ்சி கண்டிப்பாக போயிடும். அது இந்த மாதிரி ஒரு உப்புக்கு சப்பானி ஒரு உப்புமா மீட்டிங்லாம் அட்டன் பண்ணார்னா அவர் பேர் ரிப்பேர் ஆகிடும். சிங்கம் மாதிரி வரணும். வந்தார்னா அமித்ஷா வந்தார்னா தமிழ்நாடு பயப்படணும். இப்போ வர்றார், பேசுகிறார், ஊழல் பற்றி பேசுகிறார், போயிட்டே இருக்கார்ப்பா, என்னப்பா இது நான் சொல்ல, பாஜக தலைவர் 2ஆம் கட்ட தலைவரே சொல்கிறாங்க, அமித்ஷா ஷுட் நாட் ஸ்பாயில் இஸ் நேம். இப்போது சரி தமிழ்நாட்டுக்கு வரீங்க, தமிழ்நாட்டுக்கு வர பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இந்திய அமைச்சரோ எப்பவுமே கடைநிலை தொண்டன் வீட்டில் போய் தான் சாப்பிடுவாங்க. ஒரு தலித் ஒரு தலைவர் வீட்லேயோ, ஒரு பழங்களுடைய தலைவர் வீட்லேயோ, ஒரு ஏழை வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றது தான் வழக்கம். அண்ணாமலை அப்படி தான் பண்ணுவார். எங்கே போனாலும் பணக்கார வீட்டுக்கு போக மாட்டார், ஒரு ஏழை வீட்டில் போய் பார்த்து சாப்பிட்டு தொண்டனை உற்சாகப்படுத்துவார். இது என்ன ஒரு தோணுன்னா, பா தலைவர் நம்ம வீட்டில் சாப்பிட்டாருப்பா. எப்படி அதிமுக சொல்கிறது, எங்கள் கட்சியில் ஒன்றுமே இல்லாதவங்களெல்லாம் ஜெயலலிதா மந்திரி ஆக்கினாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களாம் எம்பி ஆக்கினாங்க, நினச்சி கூட பார்க்க முடியாதெல்லாம் மந்திரி ஆக்கினாங்கன்னு சொல்கிற மாதிரி பாஜகவில் எதிர்பார்க்காத வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்றாருப்பா. இப்போது அதே நேரத்தில் நான் வந்து அமித்ஷா வந்து நயினா நாகேந்திர வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு தப்புன்னு சொல்ல, அது அவங்க விருப்பம். தலைவர் கூப்பிட்றாரு, அவர் உள்துறை அமைச்சர் போகிறார். ஆனால் ஐடியலாக பார்த்திங்கன்னா ஒரு தொண்டர் வீட்டில் சாப்பிட்ட அந்த ஒரு இம்பேக்ட் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நயினார் வீட்டில் விருந்து கொடுத்தாங்களே, அது நயினார் வீட்டில் விருந்து போனதுக்கு இம்பேக்ட் தொண்டர் வீட்டில் சாப்பிட்டது மாதிரி இருக்க பாருங்கள், அது அதிகம். தொண்டர்களை மனது குளிர்விக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பெரிய லெவலில் போகிறீங்க, தலைவர் வீட்டில் மட்டும் சாப்பிட்றீங்க, அது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எந்த பாஜக தலைவரும் பண்ணதில்லை, எனக்கு தெரிஞ்சு பண்ணதில்லை. ஓகே, எல்லோரும் போவாங்க, கடைநிலை தொண்டர் வீட்டில் போய் தான் சாப்பிடுவாங்க. இது ஒரு காலகாலமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆகி போச்சு, டின்னர் டிப்ளமசின்னு ஒன்று வந்துடுச்சு. என்ன சார் டின்னர் டிப்ளமசின்னா சாப்பாட்டு நடுவில் பேசுவது. எடப்பாடிக்கு 88 வகையான உணவு பரிமாறி பேசுனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அமித்ஷாக்கு 22 விதமான உணவு பரிமாறி. இது விருந்தோம்பல் என்பது தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஒரு கலாச்சாரம் பண்பு, அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எதுக்கு எதை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இப்போ என்ன தான் இருந்தால் கூட ஒரு 10 தலைவர்கள் மேலே அங்கே மீட்டிங்கில் கூட முடியாது. ஏன்னா வீடு அவ்வளோதான், 500 பேர் வீட்டில் உட்கார முடியாது, 10 தலைவர் உட்கார முடியும். இந்த 10 தலைவர்களையும் ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா கூட பேசியிருக்க முடியும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு தலைவர் சொன்னார், நயினார் வீட்டில் எங்களை கூப்பிட்டாருப்பா டின்னருக்கு, லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, வாடவர். அங்கே போய் உட்காந்துட்டு நயினார் பண்ணுறது தப்புன்னு எங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன். அதே அவர் தங்கி இந்த ஹோட்டலில் போயிருந்தாருன்னா, சார் இந்த மாதிரி கட்சி இந்த ரூட்டுக்கு மேலே இந்த ரூட்டில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல உரிமையாக எங்களுக்கு இருக்கும். அங்கே போய் அவர் வீட்டில் வந்து அவர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பேச முடியாது. இதனால தான் நாங்கள் போகிறத அவாய்ட் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு 2-3 தலைவர் சொன்னாங்க. இது எதை காட்டுறதுன்னா, டின்னர் டிப்ளமசி. இப்போது இந்திய பிரதமர் அமெரிக்காவுக்கு போகிறார், ட்ரம்ப்பை மீட் பண்ணுறார், ஒரு தடவை டின்னர் சாப்பிட்டா வர்றாரு இல்லையே.
ஓவல் ஆஃபீஸில் போகிறாங்க, ஏதோ ஒரு மீட்டிங், அன்லெஸ் இட்ஸ் அஃபிஷியல் டின்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தால் ஒழிய பிரதமரோ அமெரிக்க ஜனாதிபதியோ பிரதமரோ ரஷ்ய ஜனாதிபதியோ ரஷ்ய அதிபரோ இந்த மாதிரி டின்னரில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த டின்னர் டிப்ளமசி தமிழ்நாட்டில் புதுசாக துவக்கப்பட்டு அது வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அது ஆனால் சில பேர் இது பாஜகவில் அத்தனை பேருமே இதை ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். அதே போல் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்பது எல்ஜி அவர்களுடைய மறைவு. அதுக்கு சென்ட்ரல்லேருந்து யாருமே வரல. பிரைம் மினிஸ்டர் வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் சார்பான அந்த மலர் மரியாதையை சிஎம் பண்ணாங்க. அதையும் தாண்டி டெல்லியினுடைய சில முக்கியமான முகங்கள், உள்துறை அமைச்சரோ அல்லது நிதி அமைச்சரோ சில பல முக்கியமான ராஜ்நாத் சிங்கோ, ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர், அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்து எல்ஜி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருந்தால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹானராக இருந்திருக்கும்னு தமிழ்நாடு பாஜகவினரே கருத்து உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் டெல்லியிலேருந்து யாருமே எல்ஜியுடைய மறைவுக்கு வரல? எல்லா கட்சியிலிருந்தும் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. இதுவே பாஜகவிலேருந்து டெல்லியிலேருந்து யாருமே வரலைங்கிற ஒரு குறையாக உங்கள் குடும்பத்தினரும் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாஜகவும் இப்போ ஏற்பட்ட ஒரு கருத்து இருக்கே, அது உண்மைதானா? எல்ஜி ஒரு சிறந்த மனிதர், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர், உண்மையான சுயம் சேவக், ஆர்எஸ்எஸ்கோசரம் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், திருமணம் செஞ்சு கொள்ளாமல் ஆர்எஸ்எஸ்க்கு அர்ப்பணித்தவர், பதவியை தேடி போகாதவர், எல்லா கலைஞருக்கு நெருக்கமானவர், ரொம்ப திமுக ரொம்ப நெருக்கமானவர், எல்லாரோடையும் அன்பாக பழகக்கூடியவர், மோடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அதனால தான் அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கி அந்த டேர்ம் முடிஞ்ச உடனே அவரை கவர்னராக போட்டு, மணிப்பூரில் போட்டு, அப்புறம் நாகாலாண்டில் போட்டு அவரை ஆளுநராக போட்டார். வயது மூப்பு, உடல்நிலை சரியில்லாததுனால காலமாயிட்டார். ஒருத்தர் கூடவா டெல்லியிலேருந்து வர முடியல உங்களுக்கு? பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ வரணும்னு கேட்கல. கேபினெட்லேருந்து ஒரு மினிஸ்டர், ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு தலைவர். எங்க 70 வருஷமாக 60 வருஷமாக ஆர்எஸ்எஸ்க்கு உழைத்த எல்ஜிக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா? நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து யாரும் வரலையா? ஆர்எஸ்லேருந்து யாரும் வரல. லோக்கல் லீடர்ஸ்லாம் போனாங்க. சரி, லோக்கல் லீடர்ஸ் அத்தனை பேருமே ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் ஆளுநர் தேநீர் விருந்து கொடுத்தார். அதில் நயினார்லேருந்து எச்ராஜாலேருந்து கருநாகராஜ்லேருந்து அத்தனை தலைவரும் வந்தாங்க. திடீர்னு 10 நிமிஷத்தில் பார்த்தா ஒருத்தருமே காணோம். என்னடா அது தேநீர் விருந்துன்றாங்க, ஒருத்தர் கூட காணுமே, எல்லாம் போயிட்டாங்களே. அப்போ தான் நியூஸ் வந்திருக்கு. இப்போ கவர்னரிடம் முதல்ல சொல்லப்பட்டது, ஓகே எல்ஜி மறைஞ்சிட்டார். கவர்னர் புரோட்டோகால் பிரகாரம் கவர்னர் போக முடியாது. ஏன்னா முன்னாள் கவர்னர்லாம் உட்காந்துருக்காங்க. கோபாலகிருஷ்ண காந்தி, எம்கே நாராயணன், தலைமை நீதிபதி உட்காந்துருக்கார். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களை வழி அனுப்பாமல் போக முடியாது. ஆமாம், திடீர்னு பாதியில் எழுந்து போக முடியாது. கோபாலகிருஷ்ண காந்தி வந்திருந்தாரா? கோபாலகிருஷ்ண காந்தி, எம்கே நாராயணன், தமிழிசை, 3 கவர்னர் வந்தாங்க. ஓகே, முன்னாள் கவர்னர்கள். புரோட்டோகால் பிரகாரம் அந்த மாதிரி டகால் விட்டு போக முடியாது. சரி. ஆனால் கவர்னர் சொன்னாரா பாஜக தலைவர்கள் கேன் லீவ். ஓகே, பாஜகவில் வந்ததுனால நீங்களாம் கிளம்புங்க, புரோட்டோகால் பற்றி பார்க்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு என்ன போய் சொல்லியிருக்காங்க கவர்னர். இந்த மாதிரி எல்ஜி மறைஞ்சிட்டார். 10 நிமிஷத்துக்கு எல்லா பாஜக தலைவர்களும் போயிட்டாங்க. தேநீர் விருந்து கலந்துக்கல, நேர துக்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் கவர்னர் போயிருக்காரு, அது வேறு விஷயம். ஸோ தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் அனைவருமாலுமே போற்றப்படும் எல்ஜி ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் மேன். எந்த வம்பத்துக்குள்ளே சிக்க மாட்டார். கலைஞர் கிட்டையும் நெருக்கமாக பேசுவார், ஜெயலலிதா நெருக்கமாக பேசுவார். கட்சியிலே எல்லாரையும் அரவணைச்சுன்னு போவார். யார்கிட்டையும் போய் விரோதம் பாராட்ட மாட்டார், குறை சொல்ல மாட்டார் யாரையும். முடிஞ்ச எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். அவர் தஞ்சாவூர் தான், நானும் தஞ்சாவூர் தான். அந்த கலைஞர் ராஜராஜ சோழனுக்கு 1000வது ஆண்டு விழா எடுத்தார். பார்வையாளர் வரிசையில் அவர் உட்காந்து பார்த்தார் சார். கலைஞர்கிட்ட அந்த கண்காட்சியை பற்றி சொல்கிறாரு, கண்காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. தங்கம் தென்னரசு கூட இருக்காரு, அவர்கிட்டையும் சொல்கிறாரு, அதே போல் கலைஞர்கிட்டையும் சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டவுன் டு எர்த்து, எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் ரொம்ப நெருக்கமாக தமிழ் மீது ரொம்ப பாசம் உடையவர். பாரதியார் மீது பாசம் உடையவர். பாரதியோட பிறந்தநாள் போது அந்த பாரதி பல்லாக்க தூக்கிட்டு போவார். அது கவர்னராக இருக்கும்போது வராமல் இல்லை, அப்பவும் வந்தார். ஸோ இப்படி ஒரு பல்முகம் கொண்ட ஒரு எல்ஜியை மரியாதை கொடுக்க தவறிய டெல்லி பாஜக மீது தமிழக பாஜக தலைவர்கள் கடுங்கோபத்தில் இருக்காங்களான்னு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஸ்கோர் பண்ணிட்டாங்களே, அது தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டதுன்னு எச்ராஜாவே சொன்னார். பிரைம் மினிஸ்டருக்கு சார்பாக முதலமைச்சர் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தினார்.
ஆன் பிகாஃப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சீஃப் மினிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணார். ஓகே. ஸோ ஸ்டாலின் வந்து பாஜக பிடிக்காமல் இருக்கலாம், பாஜக கொள்கை எதிரியாக இருக்கலாம், ஆனால் இறந்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் ஸ்டாலின் முக்கிய இடம் வகிச்சார்னு பாஜக தலைவர்களே சொல்கிறாங்க. ஓகே. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் பண்ணும்பொழுது டெல்லியிலேருந்து வந்திருக்கக்கூடாதாப்பா, ஏன்பா வரல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு பதில் நம்ம எங்கே போக முடியும்? டெல்லி தான் கேட்க முடியும். டெல்லி ஏன் வரல, டெல்லிக்கு தான் தரும். ஒத்தராது வந்திருக்கலாம். எங்க இத்தனைக்கும் நாகாலாண்டோட சீஃப் மினிஸ்டர் வந்தார், சீஃப் செக்ரட்டரி வந்தார், டிஜிபி வந்தார், உயரதிகாரிலாம் வந்தாங்க. அவங்க மட்டும் பிளேனை பிடிச்சி வர முடியலையா? அவங்களும் டெல்லிக்கு வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி தானே வந்தாங்க. அது ஒரு நாள் டைம். இப்போது இறந்த உடனே அன்றைக்கே தகனம் பண்ணியிருந்தீங்கன்னா வேறு விஷயம். ஒரு கவர்னர் அப்படி இல்லை. தேசிய கொடி போர்த்தப்பட்ட உடல், தேசிய கொடி யாருக்கு போர்த்தப்படும்னா கவர்னர், பிரதமர், முதலமைச்சர் போன்றவர்களுக்கு மட்டுமே தேசிய கொடி போர்த்தப்படும். முதல்வர்கள் இவங்க எல்லாருக்கும் புரோட்டோகால் கன் சல்யூட் உண்டு அவருக்கு. அப்படிப்பட்டவருக்கு டெல்லியிலேருந்து வராதது ஒரு பெரிய ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்பட்டது. அவங்க செயல்பாடுகள் ஒரு திருப்திகரமாக இல்லைன்னு தமிழ்நாட்டில் வருத்தப்பட்டாங்க. தமிழக பாஜக தலைவர்கள் வருத்தப்படுறதை தவிர வேறு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஓகே சார். சிபிஆர் அவங்க தான் வந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிச்சிருக்கா. சிபிஆர் துணை ஜனாதிபதி வேட்பாளராக வந்து பாஜக கூட்டணியின் சார்பாக நிற்க போகிறாரு. அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணியின் சார்பாக சுதர்ஷன் ரெட்டி. எப்படி சார் போக வாய்ப்பு இருக்குது? சுதர்ஷன் ரெட்டி இஸ் அ நக்சலைட்னு ஒரு ரூமர் கிளம்புது சார். அவர் முன்னாள் இல்லை, அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சார். அவர் கொடுத்த தீர்ப்பு நக்சலைட்டுக்கு ஆதரவாக வந்திருக்குன்னு பாஜக பிரச்சாரம் பண்ணுறது. அது அவர் வந்து இல்லைன்ற மறுத்து சொல்கிறார். ஆனாலும் இவங்க சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, அவருடைய தீர்ப்பினால் நக்சலிசம் அதிகமாக உயர்ந்தது அப்படிங்கிறது அமித்ஷாவோட வாதம், பாஜகவோட வாதம். எப்படியுமே சிபிஆர் வந்து ஈஸியாக ஜெயிக்க போகிறார். நீங்கள் நக்சலைட்டை போட்டாலும் சரி, கம்யூனிஸ்ட்டை போட்டாலும் சரி, யாரை போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக நம்பர் பார்த்திங்கன்னா சிபிஆருக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. இந்தியாவின் அடுத்த துணை ஜனாதிபதி ஒரு தமிழர், நம் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. ஆனால் 2 கவர்னர் போஸ்ட் காலியாக இருக்குது. ஆமாம். எல்ஜியோட மறைஞ்ச தொடர்ந்து நாகாலாண்டில் வருது. மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய மாநிலம். அதான் யாரோ சொன்னாங்க. யாருக்கு சார் ஜாக்பாட் அடிக்க போகுது? எச் ராஜாவுக்கு வந்து கவர்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் எச் ராஜா முதல்ல அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி மத்திய மந்திரி சபையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. எச் ராஜா சொன்னாலும் எனக்கு தேர்தல் அரசியலே வேண்டாம், நான் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன் அப்படின்றதுனால மோடி வந்து தமிழ்நாட்டில் பார்த்து எல்லாருக்கும் பண்ணுறார். சரி. எல்ஜிக்கு மந்திரி பதவி கொடுத்தார், தமிழிசைக்கு ஆளுநர் கொடுத்தார், அப்புறம் சிபிஐ ராதாகிருஷ்ணனுக்கு மத்திய மந்திரி சபையில் இடம் கொடுத்தார், சிபிஆருக்கு காயர் போர்டு கொடுத்தார், அப்புறம் வந்து கவர்னர் ஆக்கினார். இப்போ வந்து கௌரவிக்கப்படாத ஒரே தலைவர் எச் ராஜா மட்டும்தான். சரி. எல்லாருக்கும் எல்லா போஸ்ட்டும் கொடுத்தாச்சு. அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க. இப்போ பொன்னார் ஓய்வு பெற்றார். தமிழிசை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது அவங்க சொந்த விருப்பம். எச் ராஜா கண்டிப்பாக ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2 தமிழர் நினைப்பாங்கன்னா 2 தமிழர் நியமிக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா 2 பேரும் தமிழ். அது என்ன 2-2 அந்த மாதிரி கணக்கு கிடையாதுங்க. ஒருத்தர் தமிழர் கண்டிப்பாக வாய் உண்டு, அது ராஜா உண்டு. இன்னொருத்தர் நார்த் இந்தியாவிலேருந்து போடுவாங்க. சிபிஆர் மேலே மோடிக்கு என்ன ஒரு நல்ல அபிப்பிராயம்னா, கவர்னராக இருக்கிறவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள்னு சிபிஐ ஐவி ரிப்போர்ட் பிரதமர் டேபிளுக்கு போகுது. சரி. உட்காந்த இடத்துல நீங்கள் கை நீட்டவே வேண்டாம், உங்கள் டேபிளுக்கு மாதம் 50 கோடி 100 கோடி வருது. மகாராஷ்டிராவில் 200-300 கோடி பர் மந்த் வரக்கூடிய இடத்துல 10 பைசா லஞ்சம் வாங்காதவர் சிபிஆர் அப்படிங்கிற தகவல். சார், கவர்னர் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்னு சொல்கிறாங்க. ஒரு மினிஸ்டராக இருந்தால் கூட வந்து நிறைய பண்ணலாம். கவர்னரால் எவ்வளோ முன்னாள் கவர்னர்கள் மெடிக்கல் காலேஜ் வாங்கி போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் மெடிக்கல் காலேஜெலாம் வாங்கி போட்டிருக்காங்க. அதுவே வேண்டாம், அதிலெல்லாம் போக வேணாம். கவர்னர் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை. ஓகே. கவர்னர் இப்போ ரோசியான்னு ஒரு கவர்னர் இருந்தார். ஆமாம். அவர் எந்த ஒரு பள்ளிக்கூட திறப்பு விழாவோ, லியோ கிளப்போ, ரோட்டரி கிளப்போ, என்ன கிளப்பு கூப்பிட்டாலும் போவார். ஆமாம் ஆமாம். ஒரு கண்டிஷன் 1 லட்ச ரூபா கொடுத்துடணும் கேஷாக. அவர் வந்து கவர்னர் கலந்துப்பார்.
அது உங்கள் வீட்டு சீமந்தமாக இருந்தால் கூட சரி. எனக்கு கிண்டலாக சொன்னாங்க, சீமந்தத்துக்குள்ளே வந்துடுவார், 1 லட்சம் கொடுத்தா போதும். மாதம் 15 ஃபங்க்ஷன் வந்தார்னா 15 லட்ச ரூபா சொலையாக ரோசையாக்கு பணம் வந்தது. இது உண்மை. அதுவும் இல்லாமல் சம்பளம் இருக்குது சார். ராஜ்பவனுங்கிற அவ்வளோ பெரிய ராஜ்பவன் அதெல்லாம் சம்பளம், பங்களா. ஆமாம் பங்களா, ஏகப்பட்ட பெர்க்ஸ்லாம் பர்க்ஸ் இருக்குது. ஆனால் கவர்னர் சம்பாதிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கொள்ள தயாராக. எனக்கு இது புதுசாக இருக்குது. வேறு விதமாக வேறு ரூபங்களில் அவங்களுக்கு சில மாநிலங்களில் முதலமைச்சரே ஷேரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஓ, இது வேற. முதலமைச்சர் ஷேரை கொடுத்து எங்களை கண்டுக்காதீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத ஒரு ஆளுநர் சிபிஆர் அப்படின்னு மோடி சொன்னாராம். சிபிஆர் இஸ் எ க்ளீன் மேன், கொடு அவர் கொடு துணை ஜனாதிபதியாக. அந்த கேட்டகரியில் வந்தவர் தான் துணை ஜனாதிபதி சிபிஆர். சிபிஆர் வெற்றி பெறுவது என்பது இட்ஸ் எ ஃபோர்கான் கன்க்ளூஷன். ஓகே சார். சார், தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் பல புதிய முகங்கள் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கஸ்தூரி இணைஞ்சாங்க. அதே போல் சமீபத்தில் மூத்த வழக்கறிஞர், திமுகவுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் KS ராதாகிருஷ்ணன், இப்படின்னு பல பேர் இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதை எதை காட்டுது? குறிப்பாக முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி அவங்கெல்லாம் கூட கட்சியில் இணைஞ்சாங்க. அவங்களுக்கு பெரிய பதவி கொடுக்கலைங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருப்பதாக ஒரு தகவல். கட்சியில் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இது கட்சிக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்குமாங்கிற ஒரு கேள்வி எழுதே சார். சரத்குமார் அவர் கட்சியை கலைச்சிட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணார். ஆமாம், இவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, மைத்ரேயன் மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா தமிழக பாஜகவில் வெளி கட்சியிலேருந்து வரவங்களையோ புதுமுகங்களையோ ஆதரிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. ஏங்க ஒரு பொறுப்பு கொடுக்கணும். ஏதாவது இப்போ குஷ்புக்கு எத்தனை வருஷம் கழித்து துணை இது நேஷனல் கமிஷன் மேலே கொடுத்துருக்காங்க, ஆல் இண்டியாவோட கவுன்சிலில் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கட்சி மற்ற கட்சியிலேருந்து இப்போது அன்வர் ராஜா என்ன பண்ணார், உடனடியாக ஸ்டாலின் போஸ்ட் கொடுத்தார், கலை இலக்கிய போடு கொடுத்துட்டார். மைத்ரேனுக்கு அடுத்து வந்துடும். ஸோ திமுக மற்ற கட்சியிலேருந்து வரவங்களை வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் மரியாதை பண்ணுறது. ஏன் சார் மைத்ரேயனை சேர்த்தாங்க? மைத்ரேயன் சேர்த்ததுக்கு காரணம் பிராமின்ஸ் ஓட்டு வரணும்னா, பிராமின் ஓட்டு இல்லை, வேளச்சேரியில் கேண்டிடேட்டாக போடுறதுக்கு இவர் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. மைத்ரேயனை திமுக. ஏன்னா வேளச்சேரியில் பிராமின் ஓட்டு அதிகமாக இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? இப்போது ஒரு ராங் கன்செப்ஷன், மயிலாப்பூரில் மட்டும்தான் பிராமின் ஓட்டுன்னு ஒரு காலத்தில் பேசப்பட்டது. அது தவறு. மயிலாப்பூரில் கிராமணி ஓட்டு, SC ST ஓட்டு தான் அதிகமாச்சு. ஏன்னா மயிலாப்பூரில் இருக்கிற பிராமின்லாம் இடம்பெயர்ந்து நங்கநல்லூருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. வெஸ்ட் மாம்பலம் போயிட்டாங்க, நங்கநல்லூர் போயிட்டாங்க, மணிப்பாக்கெல்லாம் போயிட்டாங்க. வேளச்சேரியில் மட்டும்தான் அந்த பாக்கெட் இருக்குது. ஸோ திமுக போடுற கால்குலேஷன் என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு பிராமின் எம்எல்ஏ திமுகலேருந்து வந்தால் என்ன அப்படின்ற கால்குலேஷனில் வேளச்சேரியை வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம் சார், வேற யாருக்கும் கொடுத்துருக்கலாம். இல்லை, மைத்ரேயன் அனுபவம் சார். பாராளுமன்றத்தில் 15 வருஷம் இருந்தவர், அம்மாவோட நம்பிக்கை உட்பட்டவர். ஆனால் அவரால் திமுகவோட ஆன்டி பிராமின் கொள்கை ஈடு கொடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு கொள்கை இப்போ இருக்கானே தெரியல, அது வேறு விஷயம். அப்படியா? அந்த கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் டவுன் ஆகிடுது. திமுக SC சேகர் பார்த்திங்கன்னா திமுக ஆதரிக்கிறார். பிராமின் அசோசியேஷன் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்தார், பிராமின் அசோசியேஷன் தலைவர். ஸோ அந்த பிராமண வெறுப்பு விரோதங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேருந்து வருதுன்றது நான் நம்புகிறேன். திமுக கிட்ட இருந்து இல்லைன்னா மைத்ரேயனை சேர்த்துருக்க மாட்டாங்க. கலைஞர் இருந்தார்னா மைத்ரேயன் நிச்சயம் சேர்த்துருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சேர்த்துருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அண்ணா காலத்தில் பிராமின் ஒரு தலைவர் தான் கேள்விப்பட்டோம், VP ராமன் இருந்தார். VP ராமன்லாம் கட்சியில் கார்டு உறுப்பினர் தான். ஆனால் இது லாயர். எஸ், நான் அண்ணாவோட நெருங்கிய நண்பர், இப்போ இருக்கிற PS ராமன் அப்பா. ஆகவே இது நான் என்ன சொல்ல வரேன்னா, சரத்குமார் எப்படா வெளியில் போனாலும் காத்துட்ருக்கார், பதவி கொடுக்கல. இது மத்திய பாஜக பண்ணுற மாபெரும் தப்பு. KS ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்களை ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து MP ஆக்கி டெல்லி கொண்டு போனீங்கன்னா சிறந்த பாராளுமன்றவாதியாக பண்ணுவாங்களா தெரியாது. கஸ்தூரி போஸ்ட் கொடுப்பாங்களா தெரியும். நீ வரவங்களாம் வாங்க 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 வாங்கன்னு பண்ணிவிட்டு 2 வருஷம் பதவி கொடுக்கலன்னா வெளியில் போயிட்டே இருக்க போகிறாங்க. ஓகே, என்ட்ரி எக்ஸிட். ஸோ அந்த மாதிரி நடவடிக்கையாக எடுக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா
சரத்குமார்னா மனது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார், ஒன்றுமே கொடுக்கலன்னு. எம்பி பதவி ராஜ்யசபா கொடுக்காட்டி அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு துறையோட தலைவர் பதவியாவது. ஏங்க எவ்வளோ வாரியம் இருக்குது, அந்த வாரியங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க நீங்கள்? கட்சியோட துணைத் தலைவர், கட்சியோட பொதுச் செயலாளர், கட்சி 2 பதவி, ஒரே ஆளுக்கு 2 பதவி. கட்சி பதவி ப்ளஸ் வாரியம். கட்சி பதவி ப்ளஸ் வாரியம். கட்சி பதவி அந்த வாரியங்களை பிடுங்கி வந்தவங்களுக்கு கொடுத்தா என்ன தப்பு? கே.எஸ். ராதாகிருஷ்ணன் 1 வருஷம் பார்ப்பார், கிடைக்கலன்னா திருப்பி வெளில போயிடுவார். சரத்குமார் ரெடியாக காத்துட்டே இருக்கார், டிஎம்கேல வந்து திருப்பி போய் ஜாயின் பண்ணுவார். சரி, இந்த மாதிரி எல்லாரும் டிஎம்கேலேருந்து எம்பியாக இருந்தவர், கலைஞருக்கு நெருக்கமானவர். கட்சியில் சேருபவர்களை காப்பாற்றி கொள்ள தவறிய பாஜகவை என்ன சொல்கிறதுன்னு டெல்லிக்கும் புரியல, தமிழ்நாடு பாஜக தலைவர்களும் புரிய மாட்டேன். ஏன் எடுக்கிறாங்க, ஏன் அவங்கள நோ அடிக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்கல? விஜயதாரணிலாம் என்ன மாதிரி ஒரு ஸ்பீக்கர், அது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நாளை எப்படி 2 பேர் உங்கள் கட்சியில் எப்படி வருவான், எதை நம்பி வருவான்? இவங்களை மூக்குடைச்சிங்கன்னா எதை நம்பி நாளைக்கு 2 பேர் கட்சியில் ஜாயின் பண்ணுவான்? கே.எஸ். ராதாகிருஷ்ணன் வந்து பெரிய ஒரு அசட். ஏன்னா திமுகவின் முதல் ஸ்போக்ஸ்மேன் அவர், ஸ்போக்ஸ்பர்சன். ஆமாம், ஸ்போக்ஸ்பர்சன். இல்லை, தமிழ்நாட்டுடைய முதல் செய்தி தொடர்பாளரே கே.எஸ். ராதாகிருஷ்ணன். கே.எஸ். ராதாகிருஷ்ணன் பாராளுமன்ற பதவிக்கு தகுதியானவர், சட்ட விதிகளில் எக்ஸ்பர்ட்டு. மதிமுகவை கட்டமைச்சதில் அவரும் ஒரு முக்கியமான ஒரு 2010-11 அந்த டெசோ கலைஞர் உருவாக்குனாரே டெசோ, அதில் முக்கியமான பங்காற்றியவர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன். சரி, ஒன் ஆஃப் த யாரோ சொன்னாங்க, இரா செழியனுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதியை பார்க்கணுன்னா அது கே.எஸ். ராதாகிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவரை எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்னு போக தான் பார்க்கணும். இல்லையே, கடைசி கேள்வி சார். என்எஸ்ஏ உடைய துணை ஆலோசகராக அனீஷ் தயால் சிங், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆர்.என். ரவி அவர்கள் போவார், என்எஸ்ஏவா போவார், அல்லது துணை ஆலோசகராக போவாருங்கிற ஒரு பல்வேறு ரூமர் இருந்துச்சு. ஏன் வந்து ஆர்.என். ரவி அவர்களுக்கு கொடுக்காம அனீஷ் தயால் சிங் கொடுத்துருக்காங்க? அஜித் தோவலுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. ஆமாம், 80 வயசு ஆயிடுச்சு. ஆமாம், 80 ஆயிடுச்சு. இனிமேல் 10 வருஷம் சிறப்பாக செயல்பட்டார். எவ்வளோ சிக்கலான தருணங்களெல்லாம் அஜித் தோவலோட அட்வைஸ் பிரைம் மினிஸ்டருக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால் நாட்டுக்கு நன்மையும் அடைஞ்சிருக்கு. இப்போ கூட ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த டிப்ளமேசியில் அவர் வந்து ரொம்ப டாப் மேன். அதில் அவரும் ஜெய்சங்கரும் நல்ல டீம் 2 பேரும். இருந்தாலும் ஏஜ்னு ஒன்று வந்து 80 அதுக்கு மேலே ஓடி ஆட முடியல அவரால். அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க, துணையாக போட்டிருக்காங்க. ஆமாம், அவரை நீங்கள் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக போட்டிங்கன்னா ரவிக்கோ மற்றவங்களுக்கோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ கூட துணையாக தயாளை போட்டுட்டு நாளைக்கு என்ன சேவா போடுறதுக்கு ரவியோ இல்லை வேறு யாரோ நடுவில் விஜயகுமார் பெயர் வேறு அடிபட்டது. பழைய டிஜிபி. ஓகே, தமிழ்நாடு இப்போ இருக்கிற விஜயகுமார் இல்லை, நான் சொல்கிறது முன்னாள் டிஜிபி, மத்திய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசகராக இருந்த விஜயகுமார். அவர் யாரோ காங்கிரஸ்காரன்னு சொன்னாங்களாம். மோடி சொன்னார், நோ, ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் தியரி. அவர் இஸ் பக்கா போலீஸ்மேன். ஸோ அவர் பேரும் அடிபடுது. ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து ஆர்.என். ரவி, விஜயகுமார். நான் சொல்கிறது டெல்லி விஜயகுமார். ஓகே ஓகே, வீரப்பன் விஜயகுமார் இல்லை, வீரப்பன் இதான் வீரப்பன் விஜயகுமார் தான். ஓகே, வீரப்பன் டெல்லி எல்லாம் ஒன்று தானே. ஓகே ஓகே, அந்த பேரில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து திறமையான விஜயகுமார். அவரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு பிளான் இருக்குது. இது யார் வருவாங்க இந்த ரேஸில், ஆர்.என். ரவியா விஜயகுமாராங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு பாஜக சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப வெளிப்படையாக பதில் சொல்லியிருக்கீங்க. பல்வேறு பிரச்சனையை பாஜகவுக்குள்ளே இருக்கிறது ஒரு பத்திரிகையாளராக அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கீங்க. கேட்க வேண்டிய காதுகளுக்கு எட்டுமானு தெரியல, கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவங்க காதுகளுக்கு எட்டும் என்றால் அது வந்து கட்சியில் பல மாற்றங்கள் வந்து நடக்கும்னு நானும் நினைக்கிறேன். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.